வந்துருச்சு. என்னடா ஒண்ணுக்கு வந்துருச்சா? ரீடு வந்துருச்சு. நிறுத்து. இந்த பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளவு மோசமானது. என்ன போடுங்க? இந்த மூடுறேன். அதுல போடுங்க. நாம வந்திருக்கிற சைக்கிள் அப்புறம் பேனட்ட முடுங்க. இதுக்கு பேர் எப்படி சொல்றது? நெஞ்சு பொறுக்கவில்லை. நீ அதை அடிச்சு டூப்ளிகேட்னு எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. பாருங்க. அந்த உங்களை பார்த்தா எனக்கே ஒரு மூடு வருது. அடிச்சு பல்லுல எல்லாம் கழட்டி போடு. பாத்து எடிடா. யாரோ ரோட்ல சைட் அடிக்கிறாங்கடா நம்மள பார்த்து. நம்ம கவனம் பேர் ஆர்சி புக்ல தான் இருக்கணும். சேலைய விடுப்பா. லஞ்சம் வாங்காத ஆர்டிஓ ஆபீசர் இவ பெரிய விடா. அவர் பரம்பரையிலே பெரிய பணக்காரன்டா. என்ன இருந்தாலும் யார் நீங்க? எங்களை உங்க ஃபேமிலி டாக்டர் லட்சுமி மாமி அனுப்பிச்சு வச்சாங்க. என் பேரு டாக்டர் பங்கஜம், MBBS FRCS. ஐசி லட்சுமி மாமி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க எது வேண்டாலும் கேளுங்க. பேஷண்ட் வயிற்றுக்கு வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். லட்சுமி மாமிக்கு வேற வேலை இருக்கான். அதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இதோடவா? ஆபரேஷன் பண்ணும்போது விஷக்கிருமி எல்லாம் வாய்க்குள்ள போயிடக்கூடாது பாருங்க. அதுக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறீங்க. வெரி குட். ஆர்சி புக்கு ஆர்டிஓ மேட்ரு. ஆர்சி புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆர்சி புக்குன்னா அது ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பேரு. காய்ச்சல் பட்டிருக்கு. அவர் ஹார்ட் பேஷண்ட். உங்க பீட் எப்படி இருக்குன்னு பாக்கட்டுமா? இப்ப எப்படி இருக்கு? I am feeling very fine darling. 10 பேக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்ப எத்தனை பேக்கு சாப்பிடுறீங்க? காலையில 1 சாயந்திரம் 1 சாப்பிட சொல்லி டாக்டர் லட்சுமி மாமி தான் சொல்லிருக்கா. யாரு சொன்னது? நீங்க ஃபுல் பாட்டிலே சாப்பிடலாம். Really you are great my darling. I love you. டார்லிங் மெடிசன் சாப்பிடுங்க. மெடிசன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. நானே உங்களுக்கு விஸ்கில மெடிசன் கலந்து தரேன். தேடுங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் நேம். அத போட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நின்னு போகும். ஆமா, அத குத்துனா நல்லா ஆயிருவீங்க. You beautiful blackness. Go and get the thread immediately. Darling, shall we move? Come on. இந்தாங்க விஸ்கில 5 மாத்திரை கலந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்தையே போய் பார்க்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. சிப்க எங்க வச்சிருப்பா? இது வேற அரிக்குது. ஐயோ டாடி. This is my only daughter Ruma. வணக்கம். எங்க பார்த்தாலும் பேப்பரா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. யார் டாடி இந்த லேடி டாக்டர்? கருப்பா இருந்தாலும் களையா இருக்காங்களே. நம்ம ஃபேமிலி டாக்டர் லட்சுமி மாமிக்கு பதிலா வந்திருக்காங்க. அம்மா பங்கஜ மாமி என் டாக்டர் மப்பட்ல போகும்போது தண்ணிக்குள்ள விழுந்து பாடியை டேமேஜ் பண்ணிக்கிட்டா. மை டியர் உமா, உன் பாடி டேமேஜ் ஆன இடத்தையெல்லாம் செக்அப் பண்ணத்தான் நம்ம லட்சுமி மாமி இந்த பங்கஜ மாமி அனுப்பியிருக்கா. அப்படியா? தேங்க்யூ டாக்டர். என் டாக்டர் பாடியை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. எங்க பார்த்தாலும் பேப்பரா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க வாங்க டாக்டர், நம்ம உள்ள போலாம். அட என்ன இப்படி வெக்கப்படுறீங்க? ஒரு மாதிரியா வாங்க டாக்டர். பொம்பளைக்கு என்ன வெக்கம்? இதை இப்படி சுற்றலாமா? சேச்சே டாக்டர், கை காலெல்லாம் ஒரே வலி. இருங்க கழட்டுறேன். கழட்டாம ஃபுல் பாடி எப்படி செக்அப் பண்ண முடியும்? ஐயோ வேண்டாம். பொம்பளை கிட்ட பொம்பளைக்கு என்ன வெக்கம்? கழட்டாத. உனக்கு பாடி தானே செக் பண்ணோம். படு. ஒரேடி அப்படி செஞ்சுட்டானா? டாக்டர், குப்புற படுக்கவா மல்லாக்க படுக்கவா? உன் இஷ்டம், எப்படி வேணும்னாலும் படு. நான் செக் பண்ணிக்கிறேன். பெரிய லோலாயா இருக்கும் போல இருக்கு. மூர்த்தி தான். அண்ணே, கிடைச்சிருச்சு.
நீ பயங்கரமான ஆளியா? சும்மா சொல்லக்கூடாது. மப்பும் மட்டாருமா கொத்தும் கொலையுமா நல்ல நாட்டு கட்ட மாதிரி இருக்கேயா? செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா முத்திரைய போடமா முத்தமிட்டு பாடமா வெக்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்சா என்ன ஓரமா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி வெண்பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நடினமான மாலை இது ராசாத்தி உடம்பிருக்கு ரவிக்க துணி நானாக பன்னாடம் சூடி கொள்ள ஆசை வச்சாகாதா அடிச்சீனி சக்கரையே எட்டி நீயும் நிக்கிறையே நான் ஏங்கி ஏங்கி பாக்குறப்போ ராமி பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போ
முத்துப்பேட்டை வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நமது ஆளுங்கட்சியின் சார்பாக முத்துப்பேட்டை தந்த தலப்புதல்வன் மாவீரன் கோவிந்தன் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் திடலில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அது சமயம் அமைச்சர் சிகாமணி அவர்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள். அண்ணே, போய் இந்த மாதிரி திருட்டு போயில நாம எலெக்ஷன்ல ஜெயிக்க விட கூடாதுண்ணே. ஏய், நமக்கு எதுக்குடா அரசியல்? எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான். இந்த பார், அரசியல் இருக்கிறவன திருடுங்கடா. நாம அந்த சாக்கடையில குதிச்சோம்னா நமக்கு அந்த திருட்டு பட்டம் தான் கிடைக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 5 ரூபாய் தர்மம் பண்ணணும். அதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல்ரா. எல்லாரும் இப்படி சொன்னா யார் தட்டி கேக்குறது? வாய மூடுறான், குத்துலனா. அங்க பாரு உமா. ஏய் உமா, ட்ரெயின் வருது பாத்து. உமா நில்லு. எதுக்காக ஓடியார? என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக டாக்ஸி பிடிக்க போயிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஊழல் ஊழல் என்று சொல்லி ஒருவர் ஊழலும் சுற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறேன், ஊழல் இல்லாத இந்த உலகத்திலே உண்டா? ஹார்ட் பேஷண்ட் உள்ள இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. நான் உடனே ஹாஸ்பிடல் போகணும். என்ன ஹார்ட் பேஷண்ட்? தேர்தல ஜெயிப்பமா தோப்பமானா அவனுக்கு ஆட்டை நின்றும் போடு இருக்கு. ஓ, வடுபாளையம் சுத்தி போத என்ன 30 கிலோமீட்டர் சுத்து, அவ்வளவுதானே? என்ன சார் இது? 3 கிலோமீட்டர் போறதுக்கு 30 கிலோமீட்டர் சுத்தி போய் சொல்றாரு. யோ, நீ என்ன காண வந்திருக்க? போய் அப்படி. சார், ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் அவர் உயிர் போய். எவன் செத்தா எனக்கு என்னையா? போய்யா. கொண்டாட்டி பிள்ளையா அப்படி நடந்துக்கியா? வணக்கமுங்க. இங்க கோவிந்தனை காணோம். ஆலயமன் கோயில்ல போய் கெடா வெட்டி பொங்க வச்சுட்டு வந்துதான் உங்களை பாக்குறேன்ட்டு போயிருக்காங்க. அப்படியா? வந்துருவாருங்க. டாடி, என்ன இங்க கலாட்டா? எனக்காக தொண்டை அவனாவது தீ குளிக்க போறானா? என்ன 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 இப்போ அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டீங்களே. ஏன் அப்பாவி ஜனங்கள் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க? எங்க உயிரை வச்சுதான் நீங்க அரசியல் நாடகம் நடத்தணுமா? உயிரை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் போறவங்களையும், ஸ்கூலுக்கு போற குழந்தைகளையும், ஆபீஸுக்கு போறவங்களையும் போக விடாம தடுத்து நடு ரோட்ல மேடை போட்டு நிக்கிறியே, இது எந்த நாட்டு அரசியல் அப்படி நடக்குது? காந்தியும் காமராஜர் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி நடு ரோட்ல மேடை போட்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியாத அரசியலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தலைவர் வாய்களையே கத்துறீங்களே, அந்த தலைவர் ரோட்டை மறைச்சு மீட்டிங் போட சொன்னாரா? ஏயா, எங்கேயாவது ஒரு மெயின் ரோட்ல கொடி நட வேண்டியது, அதுக்கு திருவள்ளுவர் திடல், சிங்காரவேர திடல் பேர் வச்சு பொதுமக்களை ஏமாற்ற வேண்டியது. கதர் சட்டை போட்டவங்க எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆக முடியாது. செத்து போன அந்த ஆட்சிவ உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? இருக்கிறவன் ஒழுக்கமா இருந்தாதான் சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான். நல்லவ யாரு கெட்டவ யாரும் உங்க யாருக்குமே தெரியறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கையை தட்டி இந்த நாட்டை கெடுக்கிறதே நீங்க. இங்க மேடை போட்டது எனக்கு, பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு, அவங்க குறைகளை கேட்கறதுக்கு. எங்க அந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசி அந்த ஆட்சி உயிரை திருப்பி கொடு பாப்போம். ஒழுக்கமா 4 பொதுமக்கள்கிட்ட நேரடியா குறைகளை கேட்க உனக்கு துப்பு இல்ல. எங்க போனாலும் 100 கார் 150 கார் ஊர்வலமா போய்கிட்டு இருக்கீங்க. காரை விட்டு இறங்கி ரோட்ல நடங்க. உங்களை எந்த சுப்பனாவது கருப்பனாவது கள்ள தூக்கி அடிக்கிறான்னு பாப்போம். இந்த அப்பாவிக்கு கொடுக்கிற வரிப்பணத்துலதான் உங்க கோட்டையும் கொடிமரமும் பகட்டும் பந்தாவெல்லாம் செயல்படுங்கிறத மறந்துடாதீங்க. கருப்பு கண்ணாடி ஏற்றி கார்ல போற சம்பிரதாயத்தை இனியாவது நிறுத்துங்க. நிறுத்துங்க. உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா இந்த மாதிரி அக்கிரமங்கள் வராம தடுத்து நிறுத்த பாருங்க. இல்ல அந்த ஆட்சிவா செத்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் அனாதபரமா சாக வேண்டி வரும். யாரிவன் ரொம்ப நல்லா பேசுறான். விட்டா நம்ம வட்டையெல்லாம் பிடிக்கிடுவான் போல இருக்கியா? இவனை வளைச்சு போடணும். தலையாட்டி நிக்காத. அம்மா அழாதம்மா. இந்த பாரு, இனிமே அழுது என்ன பண்றது? மனசை தேர்த்து. இந்த லாரிய மெட்டல் டெட் பாடி லாரி சவ ஊர்வலத்துக்கு தான் லாயக்குன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப அவர் சவத்திய
கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நம்ம வியாபாரம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் சோகமா வாங்கடோ. அந்த மாவட்டத்தை கொண்டு மலர் வட்டத்தை எலெக்ஷன் நிக்கிறதால நமக்கு எல்லாமே மாவட்டம் மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப பேசாதடா, நல்ல மனுஷன். பாவம் தம்பி, உன் இள ரத்தம் எப்படி துடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த சாவு என் கூட்டத்துல நடந்தது. ஒரு நேர்மையான அதிகாரி என்னால உயிர் விட்டது நினைச்சு என் நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்குப்பா. வார்த்தையால தினம் இந்த நாட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பம்பராடுறவங்க பகட்டான பேச்சு இப்ப இங்க எடுபடாது. கள்ளங்கப்படம் இல்லாத இந்த மனுஷன் நெஞ்சு விடியால துடிச்சப்போ ஒரு நிமிஷம் நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த உயிர் போயிருந்திருக்குமா? எதுக்காக இந்த மலர் வளையம் கொண்டு வந்தீங்க? இவருடைய ஆத்மா சாந்தி அடையவா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் மந்திரி வந்தாரு, மாலை போட்டாரு, இவருக்கு பெரிய மனசுன்னு பேசணும்னா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் அறியாமையினால இல்ல, இன்னும் இந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற தலைவிதியாலதான். செத்தவங்களுக்கு மாலை போடுவீங்க, நீங்களே குடிசைகளுக்கு நெருப்பு வைப்பீங்க, எரிஞ்ச குடிசையில இருக்கிறவங்களுக்கு வேட்டி சாலை கொடுப்பீங்க, சோறு போடுவீங்க. இதெல்லாம் பார்த்துதான் பாமர மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க. இந்த மலர் வளையத்தை இவருக்கு போட நாங்க அனுமதிச்சா நாங்களே அவர் அனுமதிச்ச மாதிரி ஆகும். இப்ப எதுக்காக இந்த மலர் வளையத்தை கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். வரப்போற இடைத்தேர்தலை ஜெயிக்கணும் தானே? அது இப்ப இங்க நடக்காது. ஏய், நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம்டா. நீங்க அவன்கிட்ட கேட்டு போட்டு வாங்க. ஏய், கொடி கட்டின கார்ல வர அரசியல்வாதிகள் தின்னு போட்ட எச்சல பொறுக்கி திங்கிற நாய் நீ. இவர் கால்ல பட்ட மண்ணை கூட உன்னால தொட முடியாது. போவலியா? ஏன்பா இந்த மூர்த்தி பயலுக்கு இவ்வளவு செல்வாக்கா? ஊரே திரண்டு நிக்குது. கோவிந்தா, நடக்க போற இடைத்தேர்தல் தான் நம்ம அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. எத்தனை தலை உருண்டாலும் சரி, இந்த தேர்தல்ல நீ ஜெயிச்சே தீரணும். ஆனா நீங்க வேற முத்துப்பாட்டு இருந்து தொண்டி வரைக்கும் சும்மா ஊருக்கு 500 கள்ள ஓட்டு நச்சு நச்சு குத்தி கீழ்ச்சிட மாட்டானுங்க. பார்க்கதாண்டா போறேன். தலைக்கு 100 ரூபா கணக்கு, வீட்டுக்கு வீடு கும்பகோணம் பித்தளை குடம், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தனித்தனியா தென்னி மேல வேட்டி சேலை. இதெல்லாம் விட ஒண்ணு இருக்கு கேளுங்க. விரல்ல போற மை அழிக்கிறதுக்கு சிவகாசில இருந்து ஒருத்தன் வர்றா ஸ்பெஷல்ல. எலெக்ஷன் பொறுப்பை வாங்கிட்டு நான் இந்த ஊருக்கு வந்ததே இன்னொரு விஷயத்துக்கு. ஏன்னா புதுசு புதுசா புகை விடுறீங்களா? ஒண்ணும் புரியலையே. வர வர இங்க வாழறதுக்கே பிடிக்கலடா. எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம். இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தானே ஊருக்கு ஊரு புகை விட்டு ஓட்டு வாங்கி நீங்க மந்திரியா இருக்கீங்க. என்னடா மந்திரியானா சொன்னதெல்லாம் செய்யணுமா? கோவிந்தா, நம்மள சொர்க்கலோகத்துக்கே கூட்டிட்டு போற கப்பல் நிக்குது பாத்தியா? நெசமா சொல்றீங்களா இல்ல இது புகைங்களா? இது புகை இல்லடா, நிஜம்தான். உலக பணக்காரர் வரிசையில நானும் ஒருத்தனாக போறேன். சிக்காமணி. சீக்காமண்டியாம சீக்காமண்டி இல்ல சிகாமணி. நம்ம பெரிய திட்டம் செய்றோம், நல்லா நீ கேட்கோ. நம்ம மர்டர் பண்ண போற ஆள் சாதாரண ஆள் இல்ல, வேர்ல்ட் பீஸ் அவார்டு வாங்கினவர். ஏனுண்ணா பரிசெல்லாம் வாங்கியிருக்காராம், உலகத்துக்கே சமாதானம் வேற சொல்றாராம். அவரையும் போடுத்தலண்ணா? ஏய், அதெல்லாம் வியாபாரம்டா, உனக்கு தெரியாது. அவனுங்க தலைவரை அவனுங்க நாட்டுல அவனுங்களே சாகடிக்காம நம்ம நாட்டுல சாகடி சொல்றானுங்க. நம்ம ஊர் மந்திரிய அமெரிக்காவில எப்படி டவுன் பஸ் ஓடுதுன்னு பார்க்க அனுப்பிச்சுட்டு அங்கேயே போட்டு தள்ளல. அந்த கணக்கு தான். எவ்ரிதிங் நாங்க பாத்துக்கிறோம். என்ன கோவிந்தா? ஐயோ, ஏதாவது புகையை விட்டு சீக்கிரம் பொட்டியை வாங்க. பெட்டி கொடுங்க, பெட்டி கொடுங்க. வெயிட் ஜஸ்ட் மினிட். திஸ் only in advance. செக்யூரிட்டியை நீ தான் டேக்கிள் பண்ணணும். அந்த விஐபி ப்ரோம் சாட் நம்ம கோட் வேட் எல்லாம் இந்த டேப்ல இருக்கு. அது என்னன்னு யாரையாவது கொலை பண்ணணும்னா
உலகத்திலேயே நாம தான் இழிச்ச வாங்க. டேய், எங்களை போட்டோ எடுத்துட்டு கேமராவோட தப்பிச்சு போற ஒரு பொட்டச்சி புடிங்களா அவட சீக்கிரம். கோவிந்த நாட்களா? அந்த பொண்ணை விடுங்க. வந்து என்னை காப்பாத்தினார். என் உயிருள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கேமரா கொடுங்க. அன்னைக்கு மந்திரி கூட சண்டை போடும் போதும் நீ வந்து போட்டோ எடுத்த. ஆர்டிஓ சாவு வீட்லயும் நீ வந்து போட்டோ எடுத்த. இன்னைக்கு கோவிந்தனோட ஆட்கள் ஒன்று துரத்திக்கிட்டு வராங்க. இந்த கேமராவை பிடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆமா, யார் நீ? நான் தினசூரியன் பத்திரிகையோட நிருபர். நான் போட்டோ எடுத்த இடங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலை காரணமா வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது தான் மந்திரி சிகாமணியோட ஒரே நோக்கம். இப்ப சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டதா. சிகாமணி பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்ததை அவங்க பாத்துட்டாங்க. அதுக்கு தான் கோவிந்த நாட்கள்ல துரத்துறாங்களா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா ஊருக்கு போ. இந்தா வரேன். சார் ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது ரவுடி கோவிந்தன் மாதிரி ஆளுங்களை ஏன் சார் வளர விட்டீங்க? வரப்போற தேர்தல்ல ரவுடி கோவிந்தன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மந்திரி சிகாமணி உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்னை பத்தி கேட்கத்தான் போறாரு. சார், இப்ப என் உயிருக்கே ஆபத்து. என்னை எப்படியாவது பத்திரமா அனுப்புவீங்க சார். அந்த பொண்ணு தப்பிட்டா சார். உங்களை எதிர்த்து பேசுறான அந்த மூர்த்தி எங்களை வெளிச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா சார். நாய், இதுக்காக ஒன்னு அனுப்புனேன். ராஸ்கல்ஸ். என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, மந்திரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாரு? அதுல தம்பி, கோவிந்தனுக்கு கூட தெரியாம மந்திரி உங்களை தனியா பார்க்கணும் பிரியப்படுறாருன்னா நம்ம ஊர் அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அண்ணே, எனக்கு அவருக்கும் ஆர்டிஓ சாவு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் அவரை பார்க்க விரும்பல. போயிட்டு வாங்க. அதுல தம்பி, மந்திரி உங்களை மதிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு படுது. எனக்காக வாங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க. ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே. திரும்பி போன்னு என்ன பார்த்து ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்க பாத்தியா? நீ ஒரு வீரன். அது இருக்கட்டும் சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி, பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவிந்தனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சாவு வீட்டிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறேன். நீ சுண்டு விரல அசிச்சா போதும், எல்லா ஓட்டுகளும் கோவிந்த பெட்டிக்குள்ளதான் விழும். அதனாலதான் இந்த எல்லா செக்கிலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. கோவிந்த தேர்தல் என்னன்னா இந்த ஊர் மக்கள் தேர்தலை நடத்த விட மாட்டாங்க. ஆஹா, சரி, அதை விடு. ஒரு சின்ன விஷயம். நான் வெளிநாட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துச்சு.
அவளை எங்க ஆளுங்க பிடிக்க போகும்போது நீ தான் காப்பாத்தினியா? அவ யாரு, என்ன சொன்ன? மந்திரி சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தா. சிகாமணி நீங்களோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்தத அவங்க பாத்துட்டாங்க. சொல்லுப்பா, அவ என்ன சொன்னான்னு சொல்லுப்பா. சொன்னா உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவன் என்கிட்ட சொன்னான். இவ்வளவு ஏன், இப்ப நீங்க ஒரு புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களே அத பத்தியும் சொன்னா. நான் சொல்றேன், ஆனா எப்போ எங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சீர்நிலையத்துக்கு வர சொல்லுங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மேடையிலேயே உங்க கைய உயர தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கறத நான் சொல்றேன். அப்ப மக்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க, அதை தவறாம நீங்க வாங்கிக்கணும். நான் கெஞ்சி பேசுறதுனால என்ன கேள பையன் நினைக்கிறியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வயத்தை தடவர பரதேசி நீ என்ன ஏளனம் பண்றியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வயிறை தட்டுற பரதேசி தானா? ஆனா என்ன பார்த்தா மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க, உங்களை பார்த்தா கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏன் இந்த நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னா நல்ல உழைப்பையும் கொள்கையை நம்பித்தான் நடக்குது. ஆனா நீங்க திருட்டு ஓட்டையும் தங்க முக்கத்தையும் பித்தளை கொடுத்து நிம்மதி எலெக்ஷன் நிக்கிறீங்க. தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் கேட்டாங்களா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இலவச வெட்டி சேலை வேணும்னு? மக்கள் கேட்கறதெல்லாம் வேலை வாய்ப்பும் அமைதியான வாழ்க்கையும் தான். நீ எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சா மந்திரியான ஒரு பெரிய தலைவர் மக்களை பார்த்து கையாட்டுல விழுந்த ஓட்டுல எம்எல்ஏ வாயி காலில் விழுந்து மந்திரியான. ஏய், நான் வச்சிருக்கிறது ஓட்டல் அறினாலும் என் உழைப்புல வாங்கினது. எனக்கு கிடைக்கிறது 10 ரூபானாலும் அதுல பாதியில இல்லாதவங்களுக்கு கொடுத்துறேன். என்ன பார்த்தா பரதேசிங்கிற? ஏய், நான் பரதேசி தான். நீ சொன்னபடி நான் பரதேசி தான். இந்த பரதேசியை பார்த்து எதுக்காக செக்கு புக்க கொடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்ற? சொல்லு. இங்க பார், என்ன செஞ்சிருவ? இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஆர்டிஓக்கு போட வேண்டிய மலர் வளையத்தை உனக்கு போட வச்சிருவேன். மிரட்டறியா? பணத்தையும் அராஜகத்தையும் அதிகாரத்தையும் நம்பித்தான் நீங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா இது மூர்த்தியோட கோட்டை. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரவுடி கோவிந்தனை எதிர்த்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுறேன். நீ இருக்கிற சட்டசபைக்கு இந்த பரதேசி வரேன், அங்க உன்னை சந்திக்கிறேன். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சிங்கம் ஒளி
புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நல்லா கவனிங்க, இந்த கொடி ஜனநாயக பாரம்பரியம் உள்ளது. என்ன மாதிரி கட்சிக்காக ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டவங்க தான் இங்க கூடி இருக்கிறோம். நமக்கெல்லாம் பதவி பெருசு இல்லையா, பொதுமக்கள் கால் செருப்பு மாதிரி நாம. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த தேர்தல்ல வேட்பாளராக நிற்க போகும் கோவிந்த யாரு? உங்க கூட பிறந்தவன். ஜோடா குடிச்சிட்டு பேசுங்க. நீங்கெல்லாம் தயவு செஞ்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மாவீரன் கோவிந்தனை இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். யார் இந்த கோவிந்தன்? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் டீ கடையில டேபிள் தொடச்சிட்டு எச்சல வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு டவுன்ல 4 பங்களா, 3 கார், கொட்டாமட்டில 3 குத்தியா. எப்படி வந்தது? சூதாட்டம், கும்பல, சாராயம். வேட்பு உணவு பாத்தீங்களா நீங்க? அது என்ன தொழில் போட்டுக்கான இவன்? எப்படியா போட முடியும்? ஒழுக்கமான தொழில் இருந்தா தானே போட முடியும். எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்ன யோகி இருக்கு இவனுக்கு? அரசியல் வாரிசு உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்ட குழந்தைகளுக்கு சீட்டு கொடுத்தீங்க. இப்ப ஜனங்கிட்ட போய் ஓட்டு கேட்டா காரி துப்புறாங்க. நமக்கு ஆகாத ஆளுங்க கட்சிக்குள்ளார இருந்தா டெலிபோன்ல கூட ஒட்டு கேக்குறீங்க இல்ல? எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? அதானே எருமை இழைச்சதுன்னா எலி விளையாடக்க விடுமா, அந்த கதையை சொல்றானுங்க. கட்சிக்காக ரோடு மறியல் பண்ணவன், ஜெயிலுக்கு போனவன், இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாராய கடை லைசன்ஸ் கூட கிடைக்கல. ஆனா அம்மன் சிலை திருநவன், மார்க்கெட்ல சைக்கிள் செயின் சுத்தனவெல்லாம் இன்னைக்கு கட்சியில பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. பணத்தை கொண்டு வந்து கொட்டுனா பால் வாரியம் வீட்டு வாரியம் தூக்கி கொடுத்துறீங்க. காலமெல்லாம் கட்சிக்காக உழைச்சு என்னையா பலனை கண்டேன்? கட்டி இருக்கிற வேட்டையும் மேல போட்டு துண்டுதான் மிச்சம். இந்த கட்சி என்னையா செஞ்சது எனக்கு? இந்த மாதிரி கோவிந்தம் போல பிராடு பழங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல என்னால வேலை செய்ய முடியாதியா? யோ, அண்ணனை பத்தி நீ ஏதாவது வாய் திறந்து பேசுன, செயற்குழு நடக்காது, பொதுக்குழு நடக்காது. சோடா பாட்டில் செருப்பு தான் பறக்கு. ஐயா, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி சலன்னு பேசிட்டு இருக்கீங்க. யோ, இந்த இடைத்தேர்தல நம்ம ஜெயிக்கலன்னா நம்ம முதுகுல டின்னு கட்டி அனுப்பிடுவாங்க. நம்மோட சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். யோ, நாம தான் சாக்கடைன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் அதுலயே துப்புறீங்க? ஒத்துழைப்ப கொடுங்க ஐயா. ஆமா, எலெக்ஷன் வரப்பெல்லாம் இப்படிதான் சொல்றீங்க. புதுசா வர்றானுங்க, அண்ணன் காலை சுத்துறானுங்க. எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே பார்க்க முடியறது இல்ல. எங்களுக்கு தேர்தலும் வேணாம், கட்சியும் வேணாம். எங்க வருத்தத்தை சொல்லிட்டு போறான்னு வந்தோம். நாங்க இப்ப வெளிநடப்பு செய்யறோம். வாங்க போலாம். நெல்ல வெளிநடப்பு அது இதுன்னு டசு புசுன்னு பேசுன, வீட்டுக்கு போறதுல கையும் காலம் இருக்காது. வரும்போதே பாட்டில் ஆசிடும், வாயில பிளேடோட தான் வந்திருக்க. துப்பட்டுமா மூஞ்சி பிஞ்சிடும். இந்த பூச்சாண்டிலாம் இங்க காட்டாத. வரும்போதே நாங்களும் வெங்காய வீட்டுல இருந்து கை குண்டு வரைக்கும் இடுப்புல முடிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். நியாயத்தை பேசு, தர்மத்தை பேசு, வீணா எங்களை குண்டு போட வச்சிடாத. அப்படியா? ஐயா, இதை விட பேசாம மைக்கில் அடி வாங்கிட்டு சட்டசபையில இருந்திருக்கலாம். ஏன்பா கொஞ்சம் கவனிங்கப்பா, நான் ஒரு மந்திரி இங்க இருக்கேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. கோவிந்தன் நம்ம கட்சி ஆளு, அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான், அவன் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கப்பா. ஆனா அவன் கொள்ளக்காரனோ அது முக்கியம் இல்லை. அவன் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், எவ்வளவு உழைச்சிருக்கான், அதுதான் முக்கியம். என்ன வாத்தியார? ஆமா, நீங்க தொகுதிக்கு வரும்போதெல்லாம் கட்டோட வச்சு தெருவெல்லாம் போஸ்ட் ஒட்டி ஆளு மாலையை போட்டு வெள்ளி வாழை கையில கொடுத்துட்டா கட்சிக்கு பாடுபட்டவனா? அதை விடு தம்பி. 4 எடுத்து கூட்டி படிக்க தெரியுமா இவனுக்கு? எம்எல்ஏ ஆயிட்டா பணம் கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கிக்குவாங்க, மந்திரி ஆயிட்டா டாக்டர் பட்டம் வாங்கிக்குவாங்க. அதை விடு. நம்ம தேசிய கொடியில சிவப்பு கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, சொல்ல முடியுமா உனக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க. சிகப்புக்கும் பச்சைக்கு நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஏன் தலைவர என்ன சக்கரங்கிறானுங்க? சைக்கிள் சக்கரமா? அது அது என்னடா தெரியலையா? சக்கரம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏண்டா நமக்கு சம்பந்தம் இல்லாம பத்தி பேசாதீங்கடா. அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். அட யாரா இவன் ஒருத்தன் எம்பிக்கிட்டு இருக்கா? நான் அவனுக்கிட்ட பேசணும்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டா நன்றி கட்ட நாய்களா,
இந்த பீலா ஒரு வேலையை எங்கிட்டே காட்டுறீங்களா? அங்கன கடை பிரியாணியும் சொட்ட கடை சாராயத்தையும் மூத்திர மாதிரி மொண்டு மொண்டு குடிச்சிங்கல்ல? குறவலை முட்டுற வரைக்கும் கோழி விஸ்கி தின்னு அடிச்சது என்ற காசுடா. இப்ப மப்பு தெரிஞ்சு எம்ஆர்ல குத்துறீங்களா? இந்த தெனாடு மசாலா ஏன்ட்ட வேணாண்டா. அன்னைக்கு சொன்ன மாதிரி வாழை சுட்டி பிறலை வச்சுக்கிட்டு என்ன சலாம் போட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு பெருசா வந்து டீல விட்டானுங்க. இந்த குட்டியை பண்றானல அன்னைக்கு வந்தாமல் ரயில மாட்டிட்டான். அந்த குச்சான பாடலோடு சொரிக்க காப்பாத்து தானுங்க. அது நன்றி அந்த நாய்க்கு என்னைய பார்த்து கேள்வி கேட்கறான். எல்லாம் தலையெழுத்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், என்ன வேணும்டா? இந்த பாரு கோவிந்தா, இவங்க வாயை மூடணும்னா உன் உயிரை கொடுத்து எலெக்ஷன்ல உழைக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. மூர்த்தி போற இடத்துல ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க. இந்த கோவிந்தன் கூட போனா பிஞ்சு போன செருப்பும் அழுகுன தக்காளியும் தான் வீசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நமக்கு டெபாசிட்டே கிடைக்காதுங்க. வேட்பாளர் வாபஸ் வாங்குற தேதி கூட தாண்டியாச்சு. எலெக்ஷனை நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. நாம தோத்துருவோம்னா இந்த எலெக்ஷன் நடக்கவே கூடாது. மூர்த்தியை கொல்லணும்.